நைட்டி கொடுத்தாங்க. நைட்டி போட்டுக்கிட்டு ஹேரை பன் போட்டுட்டு டைலாக் பேசணும். நீ என்ன எம்எல்ஏ பிள்ளையா, நீ அதுக்குள்ளே விட்டானுங்க ஒன்று வெயிலில். ஃபஸ்ட்டு ரொம்ப ஷையாக இருந்தது. ஏன்னா நைட்டி ரொம்ப நான் போட மாட்டேன். அப்படியே போட்டாலும் வீட்டுக்குள்ளே தானே போடுவோம், வெளியில் போட மாட்டோம் இல்லையா. ஸோ ஒரு தேர்ட் பர்சன் மாதிரி நைட்டிலாம் போடும்போது ஒரு மாதிரி ஷையாக இருந்துச்சு. ஜெயிலில் அந்த ஒரு ரவுடித்தனமான ஒரு கேரக்டர், தேன்ல கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட், பவித்ரா இன்னும் கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட். அபர்ணதி வந்து எப்படி கதை சூஸ் பண்ணுறாங்க? டேரக்டர்கிட்ட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவேன். எப்போவுமே தனியாக நம்ம இப்போ ஹோம்ஒர்க் பண்ணுறத விட டேரக்டரோட உட்காந்து நம்ம ஹோம்ஒர்க் பண்ணும்போது அது நிறையா இன்னும் நமக்கு க்ரோத் டெவலப் ஆகும். எனக்கு நல்லா டேரக்டர்ஸோட ஒர்க் பண்ணணுன்ட்டு ஆசை. லைக் மணிரத்னம் சார், வெற்றிமாறன் சார், இவங்க கூடலாம் ஒர்க் பண்ணணுன்ட்டு ரொம்ப ஆசை. ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கணும், ஐ வாண்ட் டு டூ தட். மெச்சூர்ட் கேரக்டர்ஸ் அண்ட் ஃபேமிலி ஓரியன்ட், மலை பிரதேசம், இந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் இதுவும் பண்ணிட்டோம். காலேஜ் கேர்ள்ஸ் மாதிரி காலேஜ் லவ் ஸ்டோரி, இந்த ஜென்ரேஷனுக்கான ஒரு லவ் ஸ்டோரி. ஹீரோவை விட வில்லனுக்கு தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கேரக்டர். ஏன்னா வில்லன்ல மாஸ் பண்ணுவாங்க, அடிச்சு தம்சம் பண்ணுவாங்க. லைக் அந்த மாதிரி இப்போ ஏதாவது ஒரு வில்லி ரோல் வந்தால் கொஞ்சம் லேட்டாக எடுக்கலாம். என்னோட பசங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, ஒரு கேர்ள் எந்த அளவுக்கு அவள் பாடியை நீட்டாக வச்சுக்கிறாங்கிறது அவளோட ஃபீட்டை பார்த்தாலும், அவளோட நெயில்ஸு, அவளை போடுற ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இதெல்லாம் பார்த்தாலே தெரிஞ்சிடும் அப்படின்னு. ஸோ அங்கேருந்து தான் பசங்க நோட் பண்ணுறாங்க, ஓ அப்படியா, ஓகே, இன்னமும் நானும் அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறேன். உங்களை இன்டர்வியூ எடுக்கும் போது நீங்கள் ஆல்ரெடி பண்ண இந்த ரியாலிட்டி ஷோ பற்றி டக்குனு ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்துடுது டிஃபால்ட்டாக வைக்கணும்னு. அதை ஃபேஸ் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? ஒரு கட்டத்தில் ஜாலியாக தான் இருந்தது ரியாலிட்டி. இப்போ அது ஒன்றுமே இல்லை, முடிஞ்சு போன ஒரு ஷோ, அவ்வளோதான். லைக் என்ன ஒரு ப்ளஸ்ன்னா அதில் நானாக இருந்தேன். இப்போ ரீசெண்டாக பெங்களூரில் கூட ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நான் பார்த்தேன், இந்த கையில் மாட்டிக்கிட்டு சாப்பிடுவோம்ல ஃபிங்கர் அப்பளம் சொல்லிட்டு. ஸோ அந்த ஃபிங்கர் அப்பளம் வந்து 150 rupeesக்கு அவங்க வந்து அந்த ஹோட்டல் செஃப் வந்து பில் போட்டிருக்காங்க. அந்த 10 ரூபா பாக்கெட் அப்பளத்துக்கு மட்டும். ஆமாம். இந்த மாதிரி ஒரு கேள்வி, என்னடா இது நான் கேள்வியே பண்ணல, என்னடா புதுசாக எடுத்துகிட்டு வரீங்க அந்த மாதிரி ஏதாவது? இல்லை, நான் இந்த ஒரு பாஸ்ட் 2-3 இயர்ஸில் லேர்ன் பண்ணது என்னன்னா, நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து பர்பஸாக போடுறாங்க. அவங்க ஃபேமஸ் ஆகணும், அவங்களோட கமெண்ட் வந்து நோட்டீஸபிளாக தெரியணுங்கிறதுக்காக தான் டூயிங் நெகட்டிவ் கமெண்ட்ஸ். அப்பார்ட் ஃப்ரம் தட் ரூமர்ஸ்க்கு நான் வந்து எதுவுமே ஃபீல் பண்ணுறதே கிடையாது, சத்தியமாக கிடையாது. அபர்ணதி வந்து எப்படி கதை சூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது கேட்கணும்னு எனக்கு ஒரு ஆர்வம் இருக்குது. ஏன் அப்படின்னா, ஜெயிலில் அந்த ஒரு ரவுடித்தனமான ஒரு கேரக்டர், தேன்ல கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட், பவித்ரா இன்னும் கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட். அப்போ இந்த சூஸிங், அப்புறம் இப்போ வெஞ்சன்ஸில் ஒரே ஒரு ஹீரோயின்னா அந்த போல்டான ஒரு விஷயம், அப்புறம் காளிதாஸ் டூவில் ஒரு டிஃப்ரெண்ட். இப்போ இந்த மாதிரி இந்த சூஸிங் இருக்குல்ல, இந்த கேரக்டர் இந்த கதையை சொல்லும் போது சூஸ் பண்ணும் போதே உங்களுக்கு அது அப்சர்வ் ஆகிடுதா? இந்த கேரக்டர் நம்ம பண்ண அப்படி செட்டில் ஆகிடுவோம் அப்படின்றது தெரியுதா? இல்லை சூஸ் பண்ணும்போது என்ன டிஃப்ரெண்ட் யோசிக்கிறீங்க மைண்டில்? நமக்கு கதை வரும்போது மோஸ்ட்டாக பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக நிறைய ஸ்கிரிப்ட் வரும். ஸோ அதில் நம்ம எப்படி பிக் பண்ணுறோங்கிறது இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நான் பில்லர் தான் பார்ப்பேன், ஸ்ட்ராங் பில்லர் ப்ரொடக்ஷன். ஸோ நம்ம போடுற எஃபோர்ட் வெளியில் வரணும் இல்லையா. ஸோ ஃபஸ்ட் ப்ரொடக்ஷனாக இருந்தாலும் ஹவ் வாஸ் த ப்ரொடக்ஷன், இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணுவேன். ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட்டாக இருந்தால் நெக்ஸ்ட்டு நான் டீப்பாக யார் இதில் மியூசிக் டைரக்டர், டிஓபி, இதெல்லாம் ஒன்ஸ் நம்ம அதை செக் பண்ணி போகும்போது, ஏன்னா நம்ம அழகாக தெரியணுமே, கேமரா இம்பார்ட்டன்ட். ஆமாம். ஸோ அதெல்லாம் வந்து செக் பண்ணிவிட்டு 1 by 1 போகும்போது ஸ்கிரிப்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கான ஹோம்ஒர்க் அங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதை நம்ம எப்படி ஒர்க் பண்ணலாம், ஸோ டேரக்டர்கிட்ட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவேன். எப்போவுமே தனியாக நம்ம இப்போ ஹோம்ஒர்க் பண்ணுறதை விட டேரக்டரோட உட்காந்து நம்ம ஹோம்ஒர்க் பண்ணும்போது அது நிறையா இன்னும் நமக்கு க்ரோத் டெவலப் ஆகும். அதனால ஐ டூ வித் டேரக்டர் சார். ஓகே, ஸோ டைலாக் இதை எப்படி சொல்லலாம், இதுக்கு லுக் எப்படி இருக்கும், இப்படிலாம் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். கதை கேட்கும் போதே டிஸ்கஸ் பண்ணி பண்ணுவோம். ஒன்ஸ் கமிட் ஆனதுக்கு அப்புறமும் நமக்கு ஆஃபீஸில் உட்காந்து சில டைலாகோட மாடுலேஷன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லுவாங்க. அப்படிலாம் நோட்டீஸ் பண்ணி இன்ச் பை பண்ணாதான் அந்த படத்தோட எஃபோர்ட் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். அப்படிதான் 1 by 1 நமக்கு ஸ்கிரிப்டும் வரும். அப்படிதான் சூஸ் பண்றது. இப்போ கூட ஒரு புது ஸ்கிரிப்ட் ஆக்சுவலாக வந்திருக்கு. ஸோ திருநெல்வேலி கேரக்டர் பேசக்கூடிய அந்த டைலாக்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி பேசுறது மாதிரி இப்போ ஸ்கிரிப்ட் நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம். ஐ திங்க் அதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஒன்ஸ் அது லாக் ஆயிடுச்சுன்னா ஐ திங்க் இட் வில்
ஓகே ஓகே பரவாயில்ல. அந்த டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அந்த ஸ்டோரி பிக்கப் வந்து நமக்கு பார்க்கும்போது ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கு. அப்படின்னதுக்கு இந்த ஒரு கேரக்டர் மாதிரி பண்ணணும் அப்படின்னு இல்லை, இந்த கேரக்டர் கண்டிப்பாக நான் பண்ணிடுவேன் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா மைண்டில்? அது ஓடிக்கிட்டே இருக்கா? எனக்கு நல்லா டேரக்டர்ஸோட ஒர்க் பண்ணணுன்ட்டு ஆசை. லைக் மணிரத்னம் சார், அப்புறம் வெற்றிமாறன் சார், இவங்க கூடலாம் ஒர்க் பண்ணணுன்ட்டு ரொம்ப ஆசை. ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கணும், ஐ வாண்ட் டு டூ தட். இப்படிப்பட்டது தான். ஸ்கிரிப்ட் ஸ்பெசிஃபிக்காக எதுவும் இல்லை. ஸோ ஐ டிட் மெச்சூர்ட் கேரக்டர்ஸ் அண்ட் ஃபேமிலி ஓரியன்ட், மலைப்பிரதேசம், இந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் இதுவும் பண்ணிட்டோம். லைக் ஒரு காலேஜ் கேர்ள்ஸ் மாதிரி காலேஜ் லவ் ஸ்டோரி, இந்த ஜென்ரேஷனுக்கான ஒரு லவ் ஸ்டோரி. ஏன்னா நம்ம அலைப்பாதை 2 எல்லாம் இன்னும் கூட நம்ம ரசிச்சு பார்க்குறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இப்போ ஒரு லவ் சப்ஜெக்ட்லாம் பண்ணால் எப்படி இருக்குங்கிறது அதுக்கான ஸ்கிரிப்ட் வரைக்கும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் பிளாக்மெயில் பண்ணாங்க இல்லையா டைரக்டர் மாதன் சார். ஸோ ஹி ஹாவ் அ லவ் சப்ஜெக்ட். ஸோ வி கோன் ஹாவ் அ நரேஷன்ஸ் வித் ஹிம். அது அந்த மாதிரி லவ் ஸ்டோரி இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்த ஜென்ரேஷனுக்கான லவ் அப்படி. ஏன்னா இப்போ வந்து லவ் எதுவுமே ட்ரஸ்டபிளாக இல்லை. ஸோ வி ஆர் ஜம்பிங் டு நெக்ஸ்ட் அந்த மாதிரி இருக்கு. ஸோ அந்த மாதிரி இப்போ இருக்கிற லவ் ஸ்டோரியில் கொஞ்சம் பியூரா எது நல்லா இருக்குமோ அந்த மாதிரி பண்ணணும். ஓகே. ஆனால் நான் ஒன்று கேள்விப்பட்டேன், உங்களுக்கு வில்லி ரோல் ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி பண்ணணும். வில்லியும் பண்ணணுன்ட்டு ஆசை. வில்லி சைக்கோ. எனக்கு அது என்ன அட்வைஸ் பண்ணாங்கன்னா, யூ ஷுட் நாட் டூ நவ். ஓகே, இன்னும் டேக் சம் டைம், தென் யூ சூஸ் திஸ் கைண்ட் ஆஃப் சைக்கோ கேரக்டரா இருக்கட்டும். அப்போ ஆடியன்ஸ் வந்து உனக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கும், அப்போ உனக்கு என்ஜாய் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ அந்த மாதிரி பண்ணாதான் எனக்கு நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் எனக்கு அது மாதிரிலாம் பண்ணணும்டா சார். நெகட்டிவ் ரோல், நீலாம்பரி மாதிரி அதை கேட்கலாம் நினைச்சேன். அவங்களும் ஸ்டார்டிங் கொஞ்சம் சட்டலா பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரோல் கையில எடுத்தாங்க. ஏன்னா ஹீரோவை விட வில்லனுக்கு தான் வந்து ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கேரக்டர். ஏன்னா வில்லன்ல மாஸ் பண்ணுவாங்க, அடிச்சு தம்சம் பண்ணுவாங்க. லைக் அந்த மாதிரி தான். அந்த மாதிரி இப்போ ஏதாவது ஒரு வில்லி ரோல் வந்தா கொஞ்சம் லேட்டா எடுக்கலாம். ஓகே ஓகே, ஒரு சின்ன செக்மெண்ட் மாதிரி போலாம். நிறைய லிஸ்ட் ஆஃப் கொஸ்டின் இருக்கு, ரேபிட் ஃபயர் இருக்கு. அந்த லிஸ்ட் ஆஃப் கொஸ்டினுக்கு நீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்க, இல்ல ஸ்கிப் பண்ணா கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வந்து நெயில் ஆர்ட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு உங்களை ஃபாலோ பண்ணதுல இருந்து நிறைய பேர் தெரியுது. எவ்வளவு பிடிக்கும் நெயில் ஆர்ட் அப்படின்றது? ஆக்சுவலாக கேர்ள்ஸ்க்கு எப்போவுமே நெயில் அண்ட் அந்த பாம், ஃபீட் இதெல்லாம் ரொம்ப நீட்டாக இருக்கணும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் என்னோட பசங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, ஒரு கேர்ள் எந்த அளவுக்கு அவள் பாடியை நீட்டாக வச்சுக்கிறாங்கிறது அவளோட ஃபீட்டை பார்த்தாலோ, அவளோட நெயில்ஸு, அவளோட போகிற ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இதெல்லாம் பார்த்தாலே தெரிஞ்சிடும் அப்படின்ட்டு. ஸோ அங்கேருந்தா பசங்க நோட் பண்ணுறாங்க, ஓ அப்படியா, ஓகே, இன்னும் நானும் அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது இந்த மாதிரி அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதனால எப்போவுமே நான் நெயில்ஸ் அண்டு என்னோட ஹேர் ஸ்கின்லாம் கொஞ்சம் நீட்டாக மெயின்டைன் பண்ணுவேன். நெயில் ஆர்ட் நிறைய பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஸோ ஐ ஹவ் லாட் ஆஃப் ஸோ எல்லாத்துலேயுமே ஆஃபர் வச்சுருக்கேன். ஸோ அதனால போயிட்டு நெயில்ஸ் பண்ணிக்குவேன். ஓகே, நீங்கள் ஃபர்ஸ்ட் அட்டென்ட் பண்ண ஆடிஷன்ஸ் வந்து ஞாபகம் இருக்கா? அது எப்படி, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் பண்ண ஆடிஷன் வந்து ஜெயில் மூவிக்கு தான். ஓகே, ஆமாம். ஸோ ஒரு நைட்டி கொடுத்தாங்க, நைட்டி போட்டுக்கிட்டு ஹேரை பன் போட்டுட்டு டைலாக் பேசணும். நீ என்ன எம்எல்ஏ பிள்ளையா நீ, அதுக்குள்ளே விட்டானுங்க ஒன்று வெயிலில். ஜெயிலுக்கு போயிருப்பாரு அவர் ஜிவி சார். அது வெளில வரும்போது இந்த டைலாக் இருக்கும். அப்போ பேசும்போது ஐ காட் செலக்ட். ஓகே, அது எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்ததா? நைட்டிலாம் போட்டு நடிக்க வைக்கிறாங்க எவ்வளவு பேருக்கு. ஃபர்ஸ்ட் ரொம்ப ஷையா இருந்தது. ஏன்னா நைட்டி ரொம்ப நான் போட மாட்டேன். அப்படியே போட்டாலும் வீட்டுக்குள்ள தானே போடுவோம், வெளியில போட மாட்டோம் இல்லையா? ஸோ ஒரு தேர்ட் பர்சன் முன்னாடி நைட்டிலாம் போடும்போது ஒரு மாதிரி ஷையா இருந்துச்சு. பட் அது பழகிருச்சு. வேற நல்ல காஸ்டியூம் கொடுங்க சார், நல்ல காஸ்டியூம் கொடுத்துருக்கலாமே நைட்டியா அப்படின்னு. ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் கொஞ்சம் எனக்கு கேட்கும் போது ஒரு மாதிரி தான் இருக்கு, கேட்கணும் ஒரு வழி இல்லை. இப்போ உங்களுக்கு இன்டர்வியூ எடுக்கும் போது நீங்கள் ஆல்ரெடி பண்ண இந்த ரியாலிட்டி ஷோ பற்றி டக்குனு ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்துடுது டிஃபால்ட்டாக வைக்கணும்னு. அதை ஃபேஸ் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? இல்லை நீங்கள் அட போங்கடா எப்போ பார்த்தாலும் இதையும் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா? ஒரு கட்டத்தில் ஜாலியாக தான் இருந்தது ரியாலிட்டி. இப்போ அது ஒன்றுமே இல்லை, முடிஞ்சு போன ஒரு ஷோ, அவ்வளோதான். லைக் என்ன ஒரு ப்ளஸ்ன்னா அதில் நானா இருந்தேன், அவ்வளோதான். ஓகே, நிறைய பேர் கேட்பாங்க ஸ்கிரிப்டா அன்ஸ்கிரிப்டடா அப்படின்னு இதெல்லாம் கேட்பாங்க. பட் நான் சொல்றது 50% ஸ்கிரிப்டாக இருக்கட்டும், 50% அவங்க ஷோக்காக பண்ண சில விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அது ரியல் தான் அப்படின்னு சொன்னேன். ஸோ அது இப்போ ஒன்றும் பெருசாக இல்லை. அந்த ஷோக்கு போய் உங்களோட எங்க செல்ஃப் வந்து இன்னும் நீங்கள் வந்து நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா? நீங்கள் திரும்பி பார்க்குறீங்களா அந்த மாதிரியான விஷயங்கள? ஷோ முடிஞ்சுட்டு சில இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுத்துருப்பேன்ல, அப்பெல்லாம் ரொம்ப வாயடிச்சிருப்பேன், நிறைய செட்டப் பண்ணிருப்பேன். ஐயோ நம்ம இப்படி பேசியிருக்கோம் அப்படின்னு. சேட்டலைட்ல உட்கார்ந்து ஒரு நாள் பேசுறேன்.
எனக்கு அந்த ஷோ முடிஞ்சோடனே நீங்க ஃபர்ஸ்ட் வந்து உட்கார்ந்தது அந்த சேட்டலைட் சேனல்ல. அது மாதிரி அந்த ஹீலிங் பலூன் ஒன்று இருக்கும் இல்லையா, அதை முடிச்சுட்டு ஐ திங்க் ஏதோ ஒரு சேனல்ல வந்து அவங்க கிட்ட பேசியிருப்பேன், காவியா ஏதோ சம்திங் பேசியிருப்பேன். அதை எனக்கு டேக் பண்ணும்போது அதெல்லாம் நான் போய் பார்க்கும்போது எனக்கே ஃபன்னியா இருக்கும். ஓகே, அவ்வளவுதான். அதெல்லாம் கொஞ்சம் மெமரிஸ் தானே. பயங்கர சேட்டப் பண்ணிருக்கேன்னு அப்ப எனக்கே தோணும். அப்படி இருந்துதானே எல்லாருமே இப்படி வந்திருப்போம். அந்த ஏஜை கடந்துதான் வரணும், வேற ஆப்ஷன் இல்லை. ஓகே, நீங்க பயங்கரமான ஃபுட்ல தேடி தேடி சாப்பிடுவீங்க அப்படின்றது அது இன்னும் இருக்கா? பட் ஆனால் டயட்டும் ஃபாலோ பண்ணுறீங்க, உங்களை வந்து நீங்கள் வந்து மெயின்டனும் பண்ணணும், ஃபிசிக்காக மெயின்டனும் பண்ணணும், ஃபுட்டும் தேடி தேடி லவ் பண்ணி சாப்பிடணும். அது எப்படி முடியும்? தேடி தேடி போகிற ஃபுட்டு வந்து நம்ம ஆல்ரெடி சாப்பிட்டதா இருக்கக்கூடாது. பிரியாணி இந்த மாதிரினா கூட ஓகே. அதுவும் நம்ம சில பேர் இப்போ ரிவ்யூஸ் எல்லாம் வந்து ரொம்ப ப்ளஸ்ஸும் இருக்குது, அதில் மைனஸும் இருக்குது. நம்ம அந்த ரிவ்யூஸை பார்த்துட்டு போனால் அங்கே மொக்கையாக தான் இருக்குது. அதெல்லாம் என்ன பண்ணிடுறது, நேராகவே நம்மளே போயிட்டு அது எதெல்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி சூஸ் பண்ணி சாப்பிட்றது பெட்டர். இப்போ ரீசெண்டாக பெங்களூரில் கூட ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நான் பார்த்தேன், இந்த கையில் மாட்டிக்கிட்டு சாப்பிடுவோம்ல ஃபிங்கர் அப்பளம் சொல்லிட்டு. ஸோ அந்த ஃபிங்கர் அப்பளம் வந்து 150 rupeesக்கு அவங்க வந்து அந்த ஹோட்டல் செஃப் வந்து பில் போட்டிருக்காங்க. அந்த 10 ரூபா பாக்கெட் அப்பளத்துக்கு மட்டும். ஆமா, கோல்டன் ஃபைலிங்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போட்டிருந்தது. ஆனா பாவிகளா, இது தெருமனையில 10 ரூபாய்க்கு கொடுத்தா கூட கிடைக்குமே, லைக் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரிலாம் கொஞ்சம் பார்த்து பார்த்து சாப்பிட்றது பெட்டர். ஓகே, இப்போ ரீசெண்டாக இந்த விஷயம் சொன்னீங்க, ரொம்ப விரும்பி ஒரு ஒரு சாப்பாடு சாப்பிட்டது எனக்கு இன்னும் மைண்டில் இருக்குது, திரும்ப போகணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா? கிரேவிங்ஸ் அப்படி ஏதாவது? டெசர்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஸோ கோகனட் ஃப்ளேவரில் எது இருந்தாலும் அதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். இப்போது கேரளா போயிருந்த போது சல்காரான்னு சொல்லிட்டு ஏர்போர்ட் நெக்ஸ்ட் ஒரு ரெஸ்டாரண்ட். ஓகே, அங்கே வந்து மட்டன் சூப் அண்ட் ஆப்பம் ரொம்ப பிடிச்சிருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது அப்படியே நெக்ஸ்ட் டைம் போனால் அங்கே சாப்பிடணும். அவ்வளோதான், கேரளா போனால் அந்த இடம் அந்த மாதிரி. அப்புறம் கோகனட் புட்டிங் ரொம்ப பிடிக்கும். அண்ணா நகரில் ஒரு டெசர்ட் ஏரியா இருக்குது, எவ்ரி வெனஸ்டே buy one get one free. அந்த சைடு போனால் கண்டிப்பாக வாங்கிடுவேன். இப்போ நான் லிஸ்ட் போடணும், லிஸ்ட் சண்டே இல்லை அந்த மாதிரி ஏரியா அண்ணா நகர். கோகனட் ஜெல்லி எனக்கு ரொம்ப பிடிக்கும். சல்காரா, கேரளா மணப்படம் ஏர்போர்ட் நெக்ஸ்டே இருக்கு. ஓகே, சல்காரான்னு சொல்லிட்டு அது ரொம்ப பிடிக்கும். இங்கே அண்ணா நகரில் நம்ம யூட்டன் இருக்கு, அந்த சிக்னல் கிட்ட இருக்கும். ஸோ அங்கே டெசர்ட் அடிக்ஷன் சொல்லிட்டு அங்கே ஒரு இருக்கு. அங்கே வந்து கோகனட் ஜெல்லி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. யாருக்காவது நொங்கு பிடிக்கும், இளநீல பீல் பண்ணி சாப்பிடுங்க, அந்த டேஸ்ட் உங்களுக்கு இருக்கும். கடைக்கு ப்ரொமோஷன் ஃப்ரீயா, ஃபுட்டுக்கு கடைக்கு ப்ரொமோஷன் ஃப்ரீயா. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், அது ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். ஓகே, ஏதாவது இன்னும் வச்சிருக்கீங்களா? போக வேண்டியது இருக்கு அப்படின்னு பார்க்க டக்குன்னு ஞாபகம் வரல. ஓகே ஓகே, இப்போ உங்களை பத்தி அந்த ரூமர்ஸ்க்கு வந்து ரியாக்ட் பண்ணுவீங்களா? ஏதாவது இந்த மாதிரி ஒரு கேள்வி, என்னடா இது நான் கேள்வியே பண்ணல, என்னடா புதுசா எடுத்துட்டு வரீங்க, அந்த மாதிரி ஏதாவது? இல்லை, நான் இந்த ஒரு பாஸ்ட் 2-3 இயர்ஸில் லேர்ன் பண்ணது என்னன்னா, நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து பர்பஸாக போடுறாங்க. அவங்க ஃபேமஸ் ஆகணும், அவங்களோட கமெண்ட் வந்து நோட்டீஸபிளாக தெரியணுங்கிறதுக்காக தான் டூயிங் நெகட்டிவ் கமெண்ட்ஸ். அப்பார்ட் ஃப்ரம் தட் ரூமர்ஸ்க்கு நான் வந்து எதுவுமே ஃபீல் பண்ணுறதே கிடையாது, சத்தியமாக கிடையாது. ஸோ அதுக்கான டைம் வேஸ்ட் பண்ணுறதும் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் என்னவோ அதை பார்க்குறது, ஏதாவது போர் அடிச்சா ஷாப்பிங் ஆப் இருக்குது, அதை பார்ப்பேன். அப்படின்னா லாங் ட்ரைவ் போவேன், ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிடுவேன். எனக்கு நிறைய வேலை இருக்குப்பா, அதில் டைவர்ட் பண்ணி அப்படி ப்ராக்டிக்கலாக போயிடுவேன். சரி, எல்லாம் பார்த்துக்கோங்க, ஃபீல் பண்ணுறது நிறைய வேலை இருக்கு, ஓரமா போங்க, அங்கிட்டு போய் பண்ணுங்க. சரி, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரூமர்ஸ் பார்த்து நீங்க என்னடா இப்படி ஒரு ரூமர் வந்து என்கிட்ட கொடுக்குறீங்க, அப்படி ஏதாவது டிஸ்கஸ் பண்ணீங்க? உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சொல்லியிருக்காங்களா அந்த மாதிரி ஏதாவது? ப்ரொமோஷனுக்கு 3 லட்சம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து அதை ரொம்ப காசிப்பா எல்லாருமே பேசினாங்க. எனக்கு சத்தியமா அந்த மாதிரி கால் வரவே இல்லை. ப்ரொமோஷனுக்கு 3 லட்சம்லாம் கேட்கவே இல்லை. அதெல்லாம் பெரிய ரூமர்ஸ் தான். வாங்கியிருந்தா நானே சொல்லியிருப்பேன், வாங்காம. லைஃப்ல ஒரு டிசிஷன் இப்போ ரீவைண்ட் பண்ணா அதை வந்து சேஞ்ச் பண்ணுவேன் அப்படின்றது இருக்கா? அந்த மாதிரி ஏதாவது இந்த டிசிஷனை நான் சேஞ்ச் பண்ணிடுவேன், கண்டிப்பா பண்ணிருக்கவே கூடாது அப்படின்னு ஏதாவது மைண்ட்ல இருக்கா? அப்படி பார்த்தா லிஸ்ட் நிறைய இருக்கு, நிறைய மாத்தணும். ஸ்பெசிஃபிக்கா ஃபீல் பண்ற மாதிரி எதுவும் இல்லை. எல்லாமே ஏதோ ஒரு பர்பஸ்ஃபுல்லா தான் இருந்திருக்கு. சில விஷயங்கள் நான் இப்போ மூவி இருக்கப்பட்ட, ஃபார் எக்ஸாம்பிள் மூவி இருக்கப்பட்டில் வந்து வெயிட் லாஸ் பண்ணும்போது தெரியாம மாட்டிக்கிட்டனும் அப்படின்ட்டு இருந்தது. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்தது. ஏன்னா எனக்கு தான் தெரியும் நான் என்னென்ன கஷ்டப்பட்டது. ஆமா, அந்த பிசிக்கை நீங்க ரெடி பண்ணி ஒரு ஹீரோயினா நீங்க வந்து என்ட்ரி கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். திரும்ப அகைன் அதை நீங்க சப்பியாக்கி திரும்ப அது திரும்ப லைஃப்ல சப்பியாவே ஒரு ஹீரோயினா இருந்தா வேற இந்த மாதிரி சேஞ்சஸ் பிடிச்ச ட்ரெஸ் போட முடியாது. நம்ம வீட்டுல எனக்கு மோஸ்டா SM தான் கரெக்டா இருக்கும். எஸ் எல்லாம் பத்தவே இல்லை, ஏதோ பேபி ட்ரெஸ் மாதிரி இருந்துச்சு, தெரியாம மாட்டிக்கிட்டோமோ அப்படி இருந்தது. ஸோ ஆஃப்டர் கெட்டிங் அப்ரிசியேஷன் ஃப்ரம் த ஆடியன்ஸ், அது எனக்கு ரொம்ப டேலி ஆயிடுச்சு. அந்த நீங்க சொல்றது செகண்ட் ஆப்ஷன்ஸ் ரிவர்ஸ் போய் சேஞ்ச் பண்ணிருக்கலாமோங்கிறது அது தோணலை.
அதான் சூஸ் பண்ணது ஏதோ ஒரு பர்பஸ்ஃபுல்லா ஏதோ ஒரு பர்பஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஓகே ஓகே. இப்போ வந்து உங்களோட மூவில இருந்து நான் திஸ் ஆர் தட் கேட்க போறேன். நீங்க வந்து ஒவ்வொரு மூவிலும் ஒவ்வொரு கேரக்டர்ல நடிச்சிருக்கீங்க. அந்த கேரக்டர் வச்சு ஒரு திஸ் ஆர் தட். இப்போ வந்து ரோசா மலர் ஜெயில் அதுவா இல்ல பூங்கொடி தேன்? இது ரெண்டுமே ஃபேவரட். ஒண்ணுதான். ஏன்னா இதுக்கப்புறம் லிஸ்ட்ல எல்லாம் நிறைய இருக்கு. எது வைக்க போறீங்க அப்படின்னு திஸ் ஆர் தட். இது இல்ல இது இல்ல இந்த கண்ணா இந்த கண்ணன் சத்தியமா இல்ல, பின்னாடி நிறைய கண்ணு வருது. பாருங்க இப்பவே இவ்வளவு கண்ணு வருதா? இன்னொரு 10 படம் வச்சுக்கலாம், தட்டே வச்சுக்கலாம். ஏன்னா நிறைய பேர் ரோசாமலை ரொம்ப விரும்புவாங்க. ஈவன் இப்போ ஆட்டோ டிரைவர், டாக்ஸி டிரைவர் கொண்டு அந்த ரீல் பார்த்து எனக்கு அப்ரிஷியேட் சொல்லியிருக்காங்க. திஸ் ஆர் தட். சத்தியமா அது ரெண்டுல சூஸ் பண்ணுவேன். எனக்கு ரெண்டுமே வேணும். இல்ல ஏதாவது ஒண்ணு இல்ல ஏதாவது ஒண்ணு இருக்கும்ல, இதுக்கு நான் கால் எடுத்துருவேன் அப்படின்னு ஒரு கால் வைக்கணும்ல, அதுல ஏதாவது வைங்க. அப்படி போனா நம்ம டெக்னிக்கலா போலாம். ஏன்னா 2 படத்துலயும் ஸ்கிரிப்ட் எனக்கு ரொம்ப நெகட்டிவா வராததுன்னா தேன். அப்ப பூங்கொடி சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. பூங்கொடி தேனா இல்ல உடன்பால் பிரேமாவா? தேன். தேன் தானா? பூங்கொடி தான் தேன். ஓகே. பூங்கொடி தேனா இல்ல இருக்கப்பட்டு பவித்ராவா? இருக்கப்பட்டு பவித்ரா. ஓ, இன்னும் டக்குன்னு இதுக்கு சூஸ் பண்ணிட்டீங்க. ஓகே. இருக்கப்பட்டு பவித்ராவா இல்ல சாமானியன்ல இருக்க மனிஷாவா? இருக்கப்பட்டு பவித்ரா. ஓகே. இருக்கப்பட்டு பவித்ராவா இல்ல மாயபூதம்ல இருக்க பஞ்சமாதேவியா? இருக்கப்பட்டு பவித்ரா. இருக்கப்பட்டு பவித்ராவா இல்ல வெஞ்சன்ஸ்ல இருக்க வேணியா? வெஞ்சன்ஸ் வேணி. ஓகே. வெஞ்சன்ஸ் வேணியா காளிதாஸ் டு சஞ்சுவா? வெஞ்சன்ஸ் வேணி. ஓகே. ஏன் இருக்கப்பட்டு ஸ்ட்ராங்கா நின்னீங்க, தேன்லயும் ரோசா மலர்லயும் ஸ்ட்ராங்கா நின்னீங்க, டக்குன்னு வந்து இங்க வந்துட்டீங்களே வெஞ்சன்ஸ் வேணில? வெஞ்சன்ஸ் வேணி வந்த ரீசன் என்னன்னா, பிகாஸ் இட்ஸ் மை லீட் ஃபில்ம் இல்ல. ஐ ஹாவ் அ ஹோல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் தட் என்டையர் காஸ்ட் க்ரூ, அப்புறம் ஸ்டோரி எல்லாத்துக்குமே. அபர்ணதியின் வெஞ்சன்ஸ் எவ்வளோ ஆர்டிஸ்டுக்கு அது கிடைக்கும். ஸோ தட் வாஸ் எவ்ரி ஒன் ட்ரீம் இல்ல. படம் பேரு முன்னாடி எல்லார் பேரும் தான் இருக்கும். So அபர்ணதியின் வெஞ்சன்ஸ் இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். அந்த யூனிக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறது எனக்கு அது பேர் கொடுத்த மாதிரி. இப்போ இந்த லாஸ்ட் கொஸ்டினோட நம்ம இன்னொரு ஆக்டிவிட்டி போகிறோம். இந்த லாஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, இவ்வளோ தூரம் நீங்கள் வளர்ந்துருக்கீங்க. இது வந்து சும்மா சாதாரணமாக கிடைச்சிடல. ஒரு ஷோ போயிருக்கீங்க, அதுக்கு முன்னாடி பயங்கரமாக வந்து நீங்கள் இருந்த ஃபீல்டில் ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கீங்க. அதுக்கப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டிஸை செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. ஃபேமிலியாக இதை பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது? வீட்டில் அம்மாவாக இருக்கட்டும், இல்லை தங்கச்சியாக இருக்கட்டும், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் க்ளோஸ்டு ஒன்ஸ் எப்படி என்ன சொல்கிறாங்க இன்னைக்கு அடுத்தடுத்து 2 படங்க பாங்க அபர்ணதியோட படம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு எவ்வளோ ஹாப்பினஸாக இருக்குது? உங்ககிட்ட எப்படி அதை கடத்துறாங்க? ப்ரொஃபஷ்னலாக சொல்லணும்னா இட்ஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. நிறைய படங்கள் பண்ணணும், அந்த நம்ம ஒரு கிராஃப் மெயின்டைன் பண்ணணும், நமக்கான அங்கீகாரம் வந்து அதுக்கான இது வந்து கரெக்டான வேலை கொண்டு போகணுங்கிறது இட்ஸ் அ ப்ரொஃபஷ்னல் வே. ரொம்ப மனசுலேருந்து சொல்லணும், அபர்ணதியாக மனசுலேருந்து சொல்லணும்னா, அப்பா ஏதோ நம்ம வாழ்க்கையில் உருப்பிட்டோம், என்ன பண்ண போகிறோம்னு நினச்சோம், காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் எந்த வேலைக்கு போகிறது, என்ன ஏர்ன் பண்ண போகிறோம், நம்ம என்ன ஆக போகிறோன்னே தெரியலையே, அந்த மாதிரி இருக்கும்போது சரி ஓகே அட்லாஸ்ட் ஒரு ஃபில்ம் ஷோ இப்போ ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கும், இந்த மாதிரி லைஃப் நல்லா ரன் பண்ணிட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் என்ன, அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க, இவங்க கூட ஆக்ட் பண்ண, அந்த ஆக்டரோட ஆக்ட் பண்ண, இந்த டேரக்டரோட ஆக்ட் பண்ண, இந்த சீன் எனக்கு நல்லா இருக்கு, இந்த சீன் எனக்கு பிடிக்கல, லைக் இந்த மாதிரிலாம் நிறையா ஓப்பன் மைண்டாக சொல்லுவாங்க. ஃபேமிலியில் எப்படி பார்க்குறாங்கன்னா, நீ வந்து உனக்கு பிடிச்சிருக்கு நீ இது பண்ணுற, பட் எங்களுக்கு ஆஸ் ஏ பேரண்ட்ஸாக நீ வந்து லைஃப்ல செட்டில் ஆகணும், மேரேஜ் பண்ணணும் விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே அவங்க கேட்குற அந்த ஒரு ஆஸ் ஏ பேரண்ட்ஸ்க்கு இருக்கிற அந்த தாட்ஸ் மட்டும்தான். apart from that உனக்கு எப்போ தோணுதோ you get married and you until that you can do such nice film for the audience. அந்த மாதிரி. அப்புறமேட்டுக்கு மேரேஜ்ல என்ன இன்ட்ரெஸ்ட் அது இருக்கா இல்ல என்ன ஐடியா இல்லை? இப்போதைக்கு ஐடியா இல்லை, மேரேஜ் பத்தி எந்த ஐடியாவும் இல்லை. அப்புறமேட்டு வேணா பார்க்கலாம், 28ல வேணா பார்க்கலாம். இப்போதைக்கு எதுவும் இல்லை. இதே கொஞ்சம் விடுங்க, இப்பதான் கொஞ்சம் படம் சூஸ் பண்ணிடுறீங்க அப்படின்ற மாதிரி. ஓகே ஓகே. அம்மா ரொம்ப ஹாப்பியா இருக்காங்களா படம் எல்லாம் பார்த்துட்டு? அம்மா ரொம்ப ரிவ்யூஸ் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஷோ பாக்குற மாதிரி தான் அம்மாலாம். அதனால அம்மா அப்பா 2 பேருமே they do watch film. அத ரிவ்யூ கொடுக்குறாங்களா? இந்த போர்ஷன்ஸ் வந்து இப்படி பண்ணிருக்க, இந்த போர்ஷன்ல சூப்பரா பண்ணிருக்க, அந்த மாதிரி எல்லாம் கொடுக்குறாங்களா? நல்லா பண்ணிருக்காங்க. நான் ஏதாவது ரொம்ப சாஃப்டான கேரக்டர் ரொம்ப சோகமா பண்ணா அது பிகம் ஒரு என்ன சொல்றது, நம்ம இது பண்ணுவாங்கல்ல, ட்ரோல் பண்ற மாதிரி ஆயிடுவாங்க அவங்க. நீ இந்த மாதிரிலாம் கேரக்டர் கிடையாது, இந்த மாதிரிலாம் அப்பாவே நினைக்கும் போது எங்களுக்கு குபீர்னு சிரிப்பு வந்துருச்சு அப்படின்லாம் அவங்க நம்மள ட்ரோல் பண்ணுவாங்க. வீட்டுல என்னென்ன பண்ற, ஸ்கிரீன்ல போய் என்ன.
ஓகே, அவங்களுக்கு ஏதாவது பிடிச்ச படம்னு சொல்லியிருக்காங்களா நீங்க நடிச்சதுல? அப்பாவோட ஃபேவரட் ஃபில்ம் வந்து ஜெயில் அண்ட் தேன் ரொம்ப பிடிக்கும். அம்மாவுக்கு இருக்கப்பட்டு ரொம்ப பிடிக்கும் ஹோம்லி கேரக்டர். இப்போ சிஸ்டருக்கு வந்து வெஞ்சன்ஸ் ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் அந்த ஃபர்ஸ்ட் குழந்தை அப்பா அம்மான்னு கூப்பிடுற மாதிரி எனக்கு பேர் ஃபர்ஸ்ட் வந்ததுனால ஷீ லைக் ஃபீமேல் லீடா பண்ணிருக்கனால என் சிஸ்டருக்கு வெஞ்சன்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஓகே, ரொம்ப அழகா உங்களை வந்து மெயின்டைன் பண்றாங்க. நீ நல்லா பண்ணலனாலும் உன்னை ட்ரோல் பண்ணுவேன், நல்லா பண்ணாலும் உங்க அப்ரிசியேஷன் பண்ணுவேன்.